தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பீகார் இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவியின் உடலை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். சென்னையில் ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருப்பதாக விசாரணையில் பகீர் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு ஆண் சடலமானது குப்பையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். அப்போது அந்த சடலத்தை அங்கு வீசி சென்ற நபர்கள் காவல்துறை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் அளித்த வாக்குமூலம் ஒரு பகீர் தகவலாக இருந்தது. அவருடைய மனைவி மற்றும் குழந்தை என ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருப்பது காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பாலிடெக்னிக் வளாகத்துல கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு காவலாளியாக பணிபுரிந்த தொழிலாளியிடம் அவரோட மனைவியிடம் அந்த கும்பலானது பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாகவும் அதை தடுக்க முயன்ற போது அவரையும் அவருடைய மனைவியையும் 2 வயது ஆண் குழந்தையும் கொலை செய்துவிட்டு அந்த கும்பலானது தனித்தனியாக சடலங்களை வீசி சென்றது காவல்துறையுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே 2 வயது குழந்தையுடைய சடலத்தை தொடர்ந்து தேடி வருகிறார்கள். 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறை தேடி வந்த நிலையில இதுவரை 9க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 3 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. பீகார் மாநில வடமாநில தொழிலாளர்களை சேர்ந்து கொலை செய்து இருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக சென்னையில் நடந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. சம்பவ இடத்துல ஆதாரங்களையும் தடயங்களையும் தேடக்கூடிய பணியில காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. 2 வயது குழந்தையுடைய சடலமானது சற்று முன்பு அந்த கூவம் ஆற்றங்கரையோரத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குப்பை கிடங்கு பகுதியில அந்த மனைவியுடைய சடலத்தை வீசியிருப்பதாக அந்த குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில பெருங்குடி குப்பை கிடங்குல காவல்துறை தொடர்ந்து அந்த சடலத்தை தேடக்கூடிய பணியில தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.